முக்கியமா இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளார முதல் வாரத்தை போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு ரேப் விக்டிம், ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான், ரேப் பண்ணது மூலியமா நான் பிரெக்னென்ட் ஆனேன், நான் பிரெக்னென்ட் ஆனதே நான் 4வது மாசம் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ட் பண்றதுக்கு தைரியம் இல்ல, யாராச்சும் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற பயத்துல எங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாம நான் பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஒரு டெலிவரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கவனிச்சேன். அது மூலியமா தான் எனக்கு விடிகால 5 மணி பக்கம் வலி வரும்போது பாத்ரூம்குள்ளார போய் சத்தமே போடாம ஒரு குழந்தையை டெலிவர் பண்ணேன். 2 பேருமே நிறைய டான்ஸ் பண்ணும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு, ஒரு மேஜர், அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட மதங்கள் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் ஆனிச்சு. ஆனா இவங்க செஞ்ச மெயினான ஒரே ஒரு தப்பு, இவங்களுக்குள்ளார இல்லாத ஒரு கட்டுப்பாடு. இவங்க என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு லிமிட்டோட இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. அது பல நாட்கள் வைக்க வைக்க இவங்களுக்கு பழக்கம் ஆக ஆக அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டும் ஆயிருக்காங்க.